இன்னைக்கு உலகையே பார்க்க வச்சிருக்க அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் அதோட பின்னணியில இருக்க குழப்பங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இருந்து கிடைச்ச தரவுகளை வச்சு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம முழுமையா பார்க்க போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம், தயாரா இருங்க. இந்த மொத்த கதையும் புரிஞ்சுக்க 4 முக்கியமான விஷயங்களை நாம பார்க்க போறோம். முதல்ல அந்த ஆச்சரியமூட்டும் ஒப்பந்த அறிவிப்பு, அப்புறம் 2 தரப்பும் வைக்கிற முரண்பாடான கோரிக்கைகள், மூணாவதா சுத்தி இருக்க நாடுகள் மேல இதோட தாக்கம், கடைசியா இந்த ஒப்பந்தத்தால யாருக்கு லாபம் அப்படிங்கிற இறுதி மதிப்பீடு. முதல்ல இந்த ஆச்சரியமூட்டும் ஒப்பந்த அறிவிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் சமூக வலைதளங்கள்ல எந்த நிபந்தனையும் இல்லாம ஈரான் சரணடையணும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் ரொம்ப காட்டமா சொல்றாரு. ஆனா அடுத்ததே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 60 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. எப்படி இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பெரிய கொள்கை மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே. எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் நகர தொடங்கிடுச்சுன்னு அமெரிக்க தரப்புல ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிட்டாலும், நிஜத்துல மெரிஸ்க் மாதிரியான மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் ரொம்பவே உஷாரா இருக்காங்க. அதிகாரப்பூர்வமா முழுமையான விவரங்கள் வர்ற வரைக்கும் எந்த கொண்டாட்டமும் வேணாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்துல இருக்க முரண்பாடான கோரிக்கைகளை கொஞ்சம் ஒத்து கவனிப்போம். யாரு பேசுறாங்க அப்படிங்கறத பொறுத்து கதைகள் எப்படி நேர்மாறா மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஹார்மோ ஜலசந்தி வழியா போற கப்பல்களுக்கு இனி நிரந்தரமா எந்த சுங்க வரியும் கிடையாதுன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஈரானோட ஃபால் செய்தி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, 60 நாட்களுக்கு பிறகு பாதுகாப்புக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் கப்பல்கள் சேவை கட்டணம் செலுத்தணும்னு ஒரு சலுகையை ஈரான் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு கிளாசிக் பேச்சுவார்த்தை தந்திரம் கூட சொல்லலாம். ஈரானோட வெளியுறவு அமைச்சகம் இன்னொரு படி மேல போய் சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது வெளிநாடுகள்ல முடக்கப்பட்டிருக்க அவங்களோட நிதியா அமெரிக்கா விடுவிக்கும், அது பொருளாதார தடைகளை நீக்கும், முக்கியமா அடுத்த 60 நாட்களுக்குள்ள போர் சேதங்களுக்கு இழப்பீடும் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா புவிசார் அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் இல்லையா? இந்த ராஜதந்திர குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி ஈரானிய ஊடகங்கள் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்குள்ள அந்த பகுதிகளில் இருந்து அமெரிக்க படைகள் முழுமையா திரும்ப பெறப்படணும்னு சொல்றாங்க. இது மட்டும் நடைமுறைக்கு வந்தா சர்வதேச அளவுல இது ஒரு மிகப்பெரிய சரணடைதலா தான் பார்க்கப்படும். இந்த மாதிரி குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தன்னோட கூட்டாளி நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க பாக்குறாரு. இந்த 60 நாள் காலகட்டம் கொஞ்சம் குழப்பமா தெரிஞ்சாலும் இறுதியில இது ஒரு ஒட்டுமொத்த பிராந்திய பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் கொடுக்கணும் அவர் உறுதியா சொல்றாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிக்கலான விஷயங்கள் எல்லாமே ஒரு 60 நாளைக்கு அப்படியே தள்ளி வைக்கிற இந்த அமெரிக்க நிர்வாகத்தோட தந்திரத்தை பார்க்கும்போது விகாப் மற்றும் குஷ்னர் மூலமா பேசப்பட்ட இப்ப அப்படி சம்பிச்சு நிக்கிற காசா அமைதி ஒப்பந்தத்தோட சாயல் நமக்கு தெரியுது இல்லையா? இது வெறும் தற்காலிக மூடு கதவா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு கண்டிப்பா வருது. இதுல உச்சக்கட்ட குழப்பம் என்னன்னா, ஜெனீவால அது அதிகாரப்பூர்வ கையெழுத்திடும் விழா நடக்கும்னு ட்ரம்ப் பகிரங்கமா அறிவிச்சாரு. ஆனா அப்படி ஒரு விழாவை நடத்துங்கன்னு சுவிட்சர்லாந்து கிட்ட அதிகாரப்பூர்வமா எந்த கோரிக்கையும் வைக்கப்படலையாம். சர்வதேச அளவுல ஒரு ராஜதந்திரம் எவ்வளவு அவசர கதியில குழப்பமா கையாளப்படுதுன்னு பாருங்க. இப்போ இந்த குழப்பங்கள் எல்லாமே அண்டை நாடுகளுக்கும் சர்வதேச பார்வையாளர்களுக்கும் எப்படி ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் தலைவலியா மாறுதுன்னு பார்ப்போம். இங்க பிராந்திய ரீதியா ஒரு தெளிவான முரண்பாட்டை நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை மேசையில இருந்து இதனால இஸ்புல்லாவை தாக்கி இந்த ஒப்பந்தத்தையே முறியடிக்கலான்னு போய் பயம் இருக்கு. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தை வெற்றிகரமா மத்தியஸ்தம் செஞ்சதுக்காக பாகிஸ்தான் சத்தமே இல்லாம பாராட்டுகளை அள்ளிக்கிட்டு இருக்கு. சாத்தம் ஹோஸ்டேஸ் அந்த சனம் வக்கீல் சொல்றது ரொம்பவே சரியா இருக்குது. அமெரிக்காவோட பாதுகாப்பு உத்தரவாதம் இனி நம்பகமானதா இல்லைன்னு அவர் சொல்றாரு. அமெரிக்கா வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் ஈரானிய ஆளில விமானங்கள் தங்களோட தளங்களை தாக்குறத நேர்ல பார்த்த வளைகுடா நாடுகள் இப்போ தங்களோட கூட்டணிகளை பன்முகப்படுத்துறதுல ரொம்பவே தீவிரமா இறங்கிட்டாங்க. இந்த கூட்டணிகளை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குற மாதிரி அதிபர் ட்ரம்ப் ஒரு புது யோசனையை முன்வைக்கிறாரு. அதாவது அமெரிக்க படைகளை நிரந்தரமா அந்த பகுதிகளை வச்சுக்கணும்னா வளைகுடா நாடுகள் தங்களோட எண்ணெய் வருவாயிலிருந்து 20% அமெரிக்காவுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. இது நிலைமைய இன்னும் கொஞ்சம் விசித்திரமாக்குது. இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலையும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா போன்ற தலைவர்களால் முன்னிறுத்தப்படுற சர்வதேச சமூகம் ஒரே ஒரு விஷயத்துல நிம்மதி அடைகிறாங்க. அது என்னன்னா, குண்டு வீச்சு தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, ஆயுதங்கள் மௌனமா இருக்கிறதே ஒரு முதல் வெற்றி தானே அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். தலை சுத்த வைக்கிற இந்த 60 நாள் ராஜதந்திர நகர்வுகளால உண்மையிலே யாருக்கு லாபம்? இதோட இறுதி முடிவுகளை நாம கொஞ்சம் மதிப்பீடு செய்வோம். நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ அமெரிக்கா வாங்கியிருக்க இந்த அணுசக்தி ஒப்பந்த சலுகைகள் எல்லாமே அதிபர் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி கிழித்தெறிஞ்ச அதே ஒபாமா காலத்து அசல் ஒப்பந்தத்தை அப்படியே உறுத்தி வைத்த மாதிரி இருக்குன்னு ஆய்வுகள் சுட்டி காட்டுது. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் கவனிங்க. ஆதாரங்களின்படி பார்த்தா ஈரான் தன்னோட செல்வாக்கை அதிகப்படுத்திட்டு
பொருளாதார ரீதியாகவும் சில லாபங்களோட வெளியேறுது. ஆனா அமெரிக்காவுக்கு தன்னோட ஆயுத கிடங்கு காலியாக்கிட்டு கூட்டாளிகளையும் விலக்கி வச்சுட்டு வரப்போற இடைக்கால தேர்தலுக்கு முன்னாடி உள்நாட்டுல பெரிய விலைவாசி உயர்வையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதிகாரப்பூர்வ ஒப்பந்த உரைக்காக நாம காத்திருக்க இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். உண்மையில இது ராஜதந்திரத்தோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் நகர்வா இல்ல வரப்போற ஒரு மிகப்பெரிய உலகளாவிய நெருக்கடிக்கான முன்னுரையா? நாம இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல இந்த தரவுகள் உங்களை சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.